शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्री शङ्कराचार्यमृतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्या अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहरविरिञ्चादिभिरपि अनन्तुं स्तोतुं वा कथम् अगतपुण्यः प्रभवति। இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது 95வது ஸ்லோகம். புராராதேரந்தఃபுரமசி ததஸ்த்வச்சரணயோः சபர்யா மர்யாதா சரளகரணானாம் असुलभा तथा ह्येते नीताः शतमकमुखाः सिद्धिमतुलाम् तव द्वारोपान्तस्थितिभिः अनिमाद्याभिः अमराः। தேவர்கள் முதலியவர்கள் கூட அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டுமே ஆனால் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லி அந்த அம்பாளுடைய மகிமையை சொல்லுகிறார். புராராதேஹே அந்தఃபுரம் அசி ததஹ த்வத் சரணயோஹ சபர்யா மர்யாதா சரள கரணானாம் அசுலபா ததா ஹி ஏதே நீதாஹ சதமகமுகாஹ சித்திம் அதுலாம் அவத்வாரோபாந்தஸ்திதிபிः அனிமாத்யாபிः அமராः. புராராதேஹே அப்படின்னா புறத்தை அழித்தவர் அப்படின்னு முப்புறத்தையும் எரித்தவர் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேர் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்படி முப்புறத்தையும் அழித்தவர் பரமேஸ்வரர். இந்த முப்புறத்தை அழிக்கிறதுனா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். எது 3 புறம் அப்படின்னாக்க ஆதி பௌத்தீகமாக பார்த்தீர்களே ஆனால் இந்த உலகங்கள், ஆதி தெய்வீகமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரங்கள்ல இருக்கக்கூடிய அம்பாளுடைய விஷயங்கள். இதே விஷயம் எங்க இருக்கு? என்னுடைய அத்தியாத்மகமா எங்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த அத்தியாத்மத்திலையும் பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க புறம் ஏகாதசம் பாரம் அப்படின்னு ஒரு உபனிஷத்துல சொல்றது. 11 ஓட்டைகள் இருக்கக்கூடியது இந்த பாடி அப்படின்னு சொல்றது. நவத்வாரே புரே தேஹி அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. இல்ல சார் 9 ஓட்டை இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு அதான் 7 சப்தசீர்ஷன்யாகான தலையிலயே நமக்கு 7 ஓட்டை இருக்கு. 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாயு, 2 காது இருக்கு. அதுக்கப்புறம் கீழே முன்ன பின்ன 2 இருக்கு. இப்படி 9 ஓட்டைகள் இருக்கு. இந்த 9 ஓட்டைகள் வழியாதான் நம்ம லிங்க சரீரமானது ஞானம் இல்லாதவர்களுக்கு போகிறது. இந்த 11 ஓட்டைகள் வழியா போகுது. ஞானியா இருக்கிறவாளையும் கணக்குல எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஏகாதச துவாரம். அது என்ன அப்படின்னாக்க பிரம்மரந்திரம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஓட்டை விழும் அவ்வாளுக்கு. ஞானிகள் உபாசகர்கள் எல்லாம் அப்படிதான் போவாங்க. அப்புறம் அகல சாஸ்திரம்னு நம்ம மூலாதாரத்துக்கு கீழே 2 இன்ச்சுக்கு கீழே உட்கார்ந்துருக்கு. இந்த யோகிகளுக்கெல்லாம் அப்படி போவாங்க. இப்படி இருக்கிறதுனால ஏகாதச துவாரமும் சொல்லியிருக்கு, நவத்வாரமும் சொல்லியிருக்கு. ஆனா எல்லாம் எதை வைத்து சொல்லியிருக்குது? இந்த சரீரத்துல. சரீரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா சரீரத்ரயம். 3 சரீரம் நமக்கு இருக்கு. என்னது 3 சரீரம் அப்படின்னா ஸ்தூல சரீரம்,
சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம்னா என்ன? கண்ணால பார்க்கக்கூடிய சரீரம். கண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு கண்ணு இருக்கிறது எனக்கு தெரியும், மூக்கு இருக்கிறது எனக்கு தெரியும், வாய் இருக்கிறது எனக்கு தெரியும், கால் இருக்கிறது. இது கண்ணால பார்க்க முடியக்கூடியது இந்த சரீரம். நவத்வாரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் கண்ணால் நமக்கு தெரியும், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன? கண்ணுக்கு தெரியாது, சட்டிலாக இருக்கக்கூடியது நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன? 5 புலன்கள். அது என்ன பண்ணு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு இருக்கு. இதனுடைய பார்வை நமக்கு கண்ணு தெரியாது. கண்ணுன்ற கோலகம் தெரியும், மூக்குன்றது தெரியும். ஆனா இது உள்ள இருக்கக்கூடிய பவர் யாருக்கு தெரியும்? யார் யாருக்கு என்ன சக்தி இருக்குன்னு தெரியாது. எல்லாம் கஸ் பண்ணிட்டு இருக்கான். நாம பாக்குற அந்த உருவத்தை தான் நீங்களும் பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது சேப்புன்னு சொன்னா நீங்களும் சேப்புன்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த சேப்பா தெரிகிறது, எனக்கும் சேப்பா தெரிகிறது. அதனால நம்ம கண்ணுக்கு ஒரே மாதிரி பார்வை பண்றோம். டேஸ்ட் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எனக்கு ஒரு விதமா மைசூர் பாக்கு டேஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு விதமா இருக்கு. ஆனாலும் நம்ம காமனா என்ன ஒத்துக்கிறோம்னா, சிரிப்பா இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கு. ஆனா அந்த கண்ணுக்கு எப்படி அந்த பார்வை வந்தது, நாக்குக்கு எப்படி அந்த டேஸ்ட் வந்தது, அதெல்லாம் மாறுபடுகிறது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் செயல் புலன்களுக்கெல்லாம் செயல்கள் இருக்கு இல்லையா? வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு 5 ரேகைகள் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறது செயல் புலன்கள். இப்படி ஞான புலன்கள் 5, செயல் புலன்கள் 5. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத உள்ளுக்குள்ள ஒரு 5 இருக்கு. பிராண, அபான, தியான, உதான, சமானம் இல்லையா? உள்ளுக்குள்ள பகவானானவர் இங்க இருக்கார், வைஸ்வானவரா இருக்கார். அவருக்கு பரிச்சேஷனம் பண்ணி அந்த அன்னத்தை எடுத்து பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹான்னு பல்லுல படாம ரொம்ப ஜாகிரதையாக அதை உள்ள போடுறேன். அதை நான் கொடுக்கும் பொழுது அதை என்ன நினைக்கிறேன்னா, அது சாதம்ன்றதோ அவர் சாப்பிடுறாரோன்றது இல்லை, உள்ளுக்குள்ள அக்னிக்கு ஹோமம் பண்ணிக்கிறேன். அதனாலதான் சுவாகான்ற பதத்தை யூஸ் பண்றேன். இல்லைன்னா சுவாகான்ற பதத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? சுவாகான்ற பதத்தை அதனுடைய செயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு எடுக்கிறது, ஒண்ணு வெளியில வருது, ஒண்ணு மேல போறது, ஒண்ணு ஒரு இடத்துல இருக்க எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்றது, ஒண்ணு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. இப்படி 5 செயல்கள். இதை தவிர இன்னும் கொஞ்சம் உள்ள போனேன்னு வச்சுங்க, இன்னும் ஆச்சரியமா இருக்கு. மனசுன்னு ஒண்ணு நினைக்கிறது இல்லையா? நீ கிளாஸுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு டவுட் இல்லையா? போலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது. இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ணலாமா, கத்திரிக்காய் துவையல் பண்ணலாமா, கத்திரிக்காய் கறி பண்ணலாமா, இப்படி டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது மைண்ட் இல்லையா? இப்படி ஒரு தாட் இன்னைக்கு இதுதான் பண்ணலாம், கத்திரிக்காய் பெட்ல அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது. இப்படி அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் வந்தாருனாக்க, அவர் 1 வருஷம் முன்னாடி பார்த்தவர், அவர் திடீர்னு வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு என்னுடைய மைண்ட்ல அவர் ஞாபகம் வராரு. வாங்க வாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டவர். நல்லா, ஏன் ஞாபகம் இல்ல, இப்பதானே சார் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா எப்படி அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ணிட்டு, எந்த பவர் ரிட்ரீவ் பண்ணுது? இவரை ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள், இப்ப பாக்குறீர்கள், அதை நீங்க நினைவுக்கு கொண்டு வருகிறீர்கள். எவ்வளவு விஷயம் நடக்கிறது எல்லாம் ஒரு செகண்ட் கூட இல்ல, அந்த 1/10,000 செகண்ட் எல்லாம் நடக்கிறது இல்லையா? இப்படி இருக்கு. அப்புறம் எதை செய்தாலும் என்னை அறியாமலே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இப்படி மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், அகங்காரம்னு 4 இருக்கு. இப்படி 5 ஞான புலன்கள், 5 செயல் புலன்கள், அதற்கு பிறகு 5 பிராணங்கள், அதற்கு பிறகு 4 அந்தக்கரணம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4. இது எல்லாம் சேர்ந்து 19 விஷயங்கள் ஒன்னா சேர்ந்தது இது அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு. இதற்கு மேல ஒண்ணு இருக்க காரண சரீரம். அது என்ன காரண சரீரம்னா, அப்பா ராத்திரி தூங்கும் போது இந்த ஸ்தூல சரீரமான சூக்ஷ்மத்துல ஒடுங்குறது. அப்புறம் மனசு கொஞ்ச நேரம் ஏதோ களவு மாதிரி ஏதோ கண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப தூங்கினேன்னு எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டா மாதிரி தூங்கிட்டேன். நான் யாருன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு நான் தூங்கிட்டேன். ஆம்பளையா பொம்பளையா, பணக்காரனா ஏழையான்னு தெரியாம பண்ண காத்தாலதான் இருந்து பாக்குறேன். அப்படின்னா இதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிட்டு? இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஏதோ காரணத்துல போய் ஒடுங்கிட்டு சார். எங்க போய் ஒடுங்குதோ அது காரண சக்தின்னு சொல்றேன். இப்படி காரண சக்தி இந்த 3 புறத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதுதான் ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்யதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா யஸ்திஷ்டதி ச ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இதைத்தான் பரமேஸ்வர சப்தத்திலிருந்து இங்க சொல்ற புராராதேகே அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். சரி, இது எப்படி இருக்கு? அந்த
அதுல அந்தப்புறம் அசி, அதுக்கு அந்தப்புறமாக விளங்குகிறாய் அப்படின்னு பார்த்து அந்தப்புறமாக விளங்குகிறார்னு என்ன அர்த்தம்? பட்டமகிழ்ச்சியாக விளங்குகிறாய். பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி, பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி அங்க உட்கார்ந்துருக்காரு. எங்க உட்கார்ந்துருக்காரு? ஸ்ரீபுரத்துல சிவனுடைய அந்தப்புறம், அந்தப்புறத்துல அவள் உட்கார்ந்துருக்கார். அந்தப்புறத்துல ஆத்துக்காரி. அவர் எப்படி அப்படின்னாக்கா, அந்த அம்மா ஜெகதம்பாவா இருக்கக்கூடியவளாக இருக்கிறவர். தன்னுடைய ஆத்துக்காரனுடைய அந்தப்புறத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் இருக்கார். அது எப்படி? ஜோதி ரூபமாக உட்கார்ந்து கொண்டு நம்முடைய எந்த நான் தூங்கினோ, எந்த நான் முழித்துக் கொண்டிருக்கேனோ, எந்த நான் கனவு கண்டனோ, அந்த நான் எந்த ஒளியால நமக்கு காணப்பட்டதோ அந்த ஒளியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி இருக்கிறார். அவளை நாம எப்படி அறியது அப்படின்னாக்க, மனசடக்கத்தினாலையும் புத்தியினுடைய அடக்கத்தினாலையும் திசையினாலையும் சிரத்தையினாலையும் உபரதியினாலையும் சரியா சமாதானம் ஒன் பாயிண்டா மன உறுதியோட இருந்தாதான் அவளை அடைய முடியும் அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இதன் மூலமாகத்தான் சமாதி சத்க சம்பத்தி முதலியவைகளால அவளை அடைகிறான். இது அடையணும்னாக்க பக்தியோட அவளை பூஜை பண்ண வேண்டியது. சபரியா மரியாதா, சபரியான பூஜை இல்லையா? சபரியாக அவளை பண்ண வேண்டிய வேண்டாம். அவளுடைய எல்லையை நாம அடையணுமே வேண்டால் நிறைய தியாகங்கள்லாம் பண்ணி இல்லையா? புல நடக்கம் வேணும், மன அடக்கங்கள்லாம் வேணும். இப்ப எல்லாரையும் பொறுத்து கொள்ள தனியா எல்லார்கிட்டையும் கோபம், தாபம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் விட்ட ஒரு சொரூபமாக நான் இருந்தாதான் அம்பாளை போய் அணுக முடியும். அப்படி இருக்க அம்பாளுடைய பூஜா முறையானது அது தரள கரணங்கள் அப்படின்னாக்க, இந்த டிலிடாலி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அம்பாளை போய் அடைய முடியுமா? மன அடக்கம், புலனடக்கம் இல்லாதவர்கள் அம்பாள் கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. போகாம இருக்கணும்னு அர்த்தம் மனசுல நல்ல உறுதி வேணும். யார மாதிரி உறுதி வேணும்? திருவசுவாமி மாதிரி வேணும். அவைய அம்மா அப்பாவுடைய மடியில ஏறணும்னு ஆசைப்பட்டா சித்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒவ்வொன்னு அழகு குழந்தை எனக்கு அப்பா மடியில ஏறணும்னு வழியில பார்த்தாப்பா சொல்றாரு. இல்லப்பா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த சின்ன விஷயங்கள்லாம் ஏன் கவலைப்படுறேன்னு அந்த நாரதர் பார்த்தா, நாரதர் போய் சமாதானப்படுத்தினார். அந்த குழந்தை சமாதானம் ஆகல. அதுக்கப்புறம் அவர் அந்த பகவானுடைய சொரூபத்தை அவனுக்கு விளக்கினார். அந்த குழந்தை அந்த க்ஷணமே போய் பக்கத்துல அந்த ஒரு மரத்துக்கு கீழே அதை நான் இப்பவே பாக்குறேன்னு மன உறுதியோட உட்காந்துருக்கு. என்ன உறுதி பாருங்க, எப்படி நடக்கும் அந்த மன உறுதி எல்லாம் நமக்கு இன்னும் வரல. இவ்வளவு வயசாச்சு, மன உறுதி எல்லாம் வரமாட்டேங்க. அந்த குழந்தைக்கும் வந்துச்சு. நச்சிகேதஸ்க்கு வருது. நச்சிகேதஸ பார்த்து யமன் சொல்ற அப்பா அப்படின்னு சொல்ற, அது வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோ, என்ன உனக்கு ரதம் தரேன், உனக்கு யானை தரேன், உனக்கு குதிரை தரேன், நான் ஆடல் பாடல்லாம் பண்ற ஸ்திரிகள்லாம் தரேன், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுப்பா, உனக்கு எவ்வளவு நாள் ஜீவிக்கிறியோ அவ்வளவு நாள் ஜீவனம் தரேன், இதை விட என்ன கொடுக்க முடியும் உனக்கு? இப்போ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஆத்ம நாலேஜ் தான் எனக்கு வேணும். விடாப்பிடியா இருக்கு இல்லையா? இந்த மன உறுதி வேணும். இந்த மன உறுதி இருந்தால்தானே திருவன் மாதிரியும் நச்சிகேதஸ் மாதிரியும் இருந்தால்தானே உங்களுக்கு அது முடியும். இப்படி நாரதரானவர் அவருக்கு துவாதச மந்திரத்தை சொன்னார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணார். நச்சிகேதஸுக்கு ஆத்ம ஜானத்தை அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர அஸ்மாத் கிருதாக்கதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு அவன் கேட்டான். கேட்ட உடனே எல்லாம் உடம்பு பிரவேசம் எல்லாம் சொல்லிட்டார். இப்படி இருக்கிறது இந்த ஆத்மாவானது அப்படின்னு. அப்படி ஒரு மன உறுதியோட நம்ம இருந்தாதான் இந்த ஜென்மாவை நாம கலைத்தேற முடியும் அப்படின்றதை காண்பிப்பதற்காக இல்லையா வந்ததுதான் இந்த முப்புறம் அழித்த பரமேஸ்வரனுடைய அந்தப்புறமமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை பூஜை பண்றது அப்படின்னு. இந்த உறுதி இருந்தாதான் போனோம். இந்த ரெண்டு கட்டாம் மைண்டோட இருக்கக்கூடிய, சார் எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு சார், உலகத்திலயும் ஆசை இருக்கு, கொண்டாட்டிகிட்டே ஆசை இருக்கு, ஆசை இருக்கு, ஆனாலும் நான் பூஜை பண்ணான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். வெரி வெரி டிஃபிகல்ட் ஆச்சு இல்லையா? உங்களுக்கு மாத்திரமா அது கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் இல்லையா? அந்த ஸ்ரீபுரத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அந்த ஸ்ரீபுரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்கு. ஸ்ரீசக்கரத்துல நம்ம வெளியில முப்புறம் இருக்கு இல்லையா? அது உள்ள போனீங்கன்னா ஒரு 3 ரவுண்ட் இருக்கு. அது உள்ள போனேன்னா ஒரு 8 இதழா இருக்கு.
அது உள்ள போனீங்களா ஒரு 43 முக்கோணங்கள் இருக்கு. அதுல நடுவுல ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல ஒரு பிந்துவா இருக்கு. அந்த பிந்துலதான் அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள வெளியில போனோம்னாலே இந்த வெளியில இருக்கக்கூடிய சதுரஸ்திரம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா 2 வாசலோட இப்படி கோடு, அப்புறம் ஒரு 2 வாசல், அப்புறம் இப்படி போட்டு இங்க ஒரு 2 வாசல், 4 பக்கமும் 4 வாசலோட இருக்கு. இது உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கடைசி கோடுல யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமாதி தேவதைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. 10 இடம் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 பாயிண்ட் இருக்கும். புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பான். அனிமா, மகிமா, லகிமா, ஈஷித்துவம், வசித்துவம், பிராகாரியம், முக்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாம சித்தி அப்படின்னு 10 பாயிண்ட்டுக்கு 10 சக்திகள். இவெல்லாம் தான் வாசல்ல காவல் காக்கணும். நீங்க யாரும் உள்ளுக்கெல்லாம் போக முடியாது. மன அடக்கம் இல்லாதவர்கள், புலநடக்கம் இல்லாதவர்கள், அந்த கர்ணத்தை சமாதானத்தோட இருக்கக்கூடியவர்கள் அந்த மட்டும்தான் உள்ள போக முடியும். வெளியிலேயே இவர்களால தடுத்துடுவாங்க. தடுத்துடுவார். உனக்கு இது போதும்னு இந்த அனிமாதி சக்திகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். சரி, இப்படி இந்த உபாசகனுக்கா அப்படின்னா தேவர்களா இருந்தாலும் இதே கதை தான். இந்திராதி தேவர்கள் வந்தாலும் வாசல்ல தான் நிக்கணும். அம்பாலெல்லாம் உள்ள போய் பார்க்க முடியாது. ஆனாலும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பாளுடைய காலடியில போய் உட்கார்ந்து இருக்காங்க பூஜை பண்ணணும்ன்றதுக்காக இல்லையா. சதாசிவன் மேல அம்பாள் உட்கார்ந்துருக்கா, இவரெல்லாம் பார்க்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இடம் அது. இந்திராதி தேவர்கள் எல்லாம் கூட அங்க போனா அவர்களுக்கு என்ன பண்ற, நீ அம்பா ஒரு தூரம் வந்துட்ட, உனக்கு சித்திகள்லாம் தரேன். இந்த அனிமா சித்தி தரேன், லகிமா சித்தி தரேன், மகிமா சித்தி தரேன். நீங்க எப்ப நினைக்கிறியோ அப்போ அணுவாக ஆயிடலாம் இல்லையா, லேசா ஆயிடுவ. நீ எப்போ உனக்கு திடமா இருக்கணும்னு தோணுதோ அப்ப திடமா இருக்கணும். இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயருக்கு இந்த சக்திகள்லாம் இருந்ததை நம்ம பார்த்தோம். சுந்தரம் இப்ப வரப்போறது, ராமநவமி வரப்போறது, சுந்தரகாண்டம் படிக்கணுமே. அப்ப இவன் நண்பர ஒரு இடத்துல வேணும்னா சின்னதா தன்னை புரிக்கி வேணும்னாக்கா பெருசா விஸ்வரூபமா காமிக்கிறார். அப்படி பவரோட போறார். அதுக்கப்புறம் லகுவா ஒரு இடத்துல போறார். இப்படி நினைச்சதை நடக்கிறார். இவர் நினைச்ச உருவுக்கு வராரு. பிராப்தி சித்தி இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இவருடைய ஆசையானது போய் இச்சா சக்தி இருக்கு, அனிமா சக்தி இருக்கு, மகிமா சித்தி இருக்கு, லகிமா சித்தி இருக்கு, புக்தி சித்தி இருக்கு, பிராகாமி சித்தி இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய சித்திகள் எல்லாம் இந்திரனுக்கு எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படின்ற இந்த விஷயத்தை புராராதேரந்த புரவசிததஹாச்சரணையோ அபர்யா மர்யாதா சரளகரணானாம் அசுலபா ததாஹியதே நீதாஹ சதமுகமிகா முகாஹ சித்திமதுலாம் தவத்வாரோபந்தஸ்திதிபிஹி அனிமாதி அபி அமராஹ. அம்பிகே, நீ எங்க இருக்க தெரியுமா? தொம் புராராதேஹே அந்தப்புரமசி. புராராதியா இருக்க மகேஸ்வரனுடைய பட்டமகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். அந்த புறம்னா அந்த இடத்துல அவர் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். ஏதோ அசிபதம், நீ அப்படியாக இருக்கிறாய். எப்படி இருக்க? அந்த புறமாக இருக்கிறாய். எந்த அந்த புறமாக இருக்கிறாய்? புராராதேஹே அந்தப்புரமசி. இந்த முப்புறம் எரித்த ஈஸ்வரனுடைய ராஜ்யத்துல பட்டத்து மகரிஷியாக நீ விளங்குகிறாய் இல்லையா. தச்சரணையோ, உன்னுடைய காலுக்கு பூஜை பண்ணாதான் ஒருத்தன் கரை தேட முடியும். அந்த புறத்தை எரிக்கணும், அவனு நான் ஆகணும், சிவஞானத்தை அடையணும். நமக்கு ஏதாவது சிவஞான பிரதாயினியா இருக்கக்கூடிய அம்பாளை காலை தொழ வேண்டியதா இருக்கு இல்ல. நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சுத்தீனா மூர்தானோ தததி தவையோ சேகரதையா மமா அப்பியேதோ மாதா திரசிதையா தேஹி சரணோ. என் தலையில உன்னுடைய கால் வச்சாதான் எனக்கு என்ன வரும்னு ஆச்சாரியாலே சொன்னார் 84வது ஸ்லோகத்தில். அந்த வேதம் உபனிஷத்தாக இருக்கிறது அம்பாளுடைய சரணம். அந்த உபனிஷத சரணத்துக்கு பூஜை பண்ணணும்னா சாதன சதுர்த்தி சம்பத்தி இல்லாம எப்படி பூஜை பண்ண முடியும்? அப்படி பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய இல்லையா அதையில தச்சரணையோகோ சபரியா மரியாதா அப்படின்னா உங்களுடைய திருவடி மலர்கள் இருக்கு இல்லையா, அதுல தொடணும், சபரியா பண்ணணும், பூஜை பண்ணணும். இந்த மரியாதா, இந்த முறை இல்லையா, இதெல்லாம் யாரால முடியும்? இந்த முறைக்கு தயாராகணும்னா எப்படி இருக்கணும்? அவனுக்கு அந்த ஜபங்களை நல்லா உறுதியோட பண்ணி 1000 டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லையா ஜபத்தை பண்ணோம்னா. அப்பதான்
போஸ்ட்மேன் வருவான், வருவான், டெலிஃபோன் வரும், பேரனை வச்சுக்கா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இத்தனை வச்சா பொண்டாட்டிக்கு வரும். இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்பா. இதெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஜபத்தை பண்ணிதான் அந்த கரண சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வந்துதான் நம்ம வேதாந்தத்துல அந்த தத்துவத்தை அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தை உணரக்கூடியதாக இருக்காது. அது என்ன அவ்வளவு ஈஸியாது? அது தரள கரணானாம் அசுலபா, தரளம் சஞ்சலம் இருக்கக்கூடிய கரணானாம் அந்த கரணானாம் இன்னும் கொஞ்சம் மன உறுதியானது சரியா துருவன் மாதிரியோ நச்சிகேதஸ் மாதிரியோ இல்ல சார். அவளுக்கு அது சலனப்பட்டுறது. இப்படி போறது சரி நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு புத்தி தோணிடுறது இல்லையா? அது வரலாமோ வரக்கூடாது இல்லையா? அதனால என்ன இது ரொம்ப ஜாத்தியமா இருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன்னா ஏதாவது எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். நீங்க ரொம்ப சுத்திட்டு வந்திருக்கோம், என்ன பகவான் என்ன தப்பா நினைச்சுக்கப்பட்டார் அப்படின்னு நமக்கு மன உறுதி இல்லாமல் போயிருக்கு இல்லையா? மன உறுதியோட இருந்து கொண்டு இருக்கிறவாளுக்கு அது சுலபம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தரள கலந்தானாம் அது என்ன? அது துர்கமம், அது துர்லபம், அது அசுலபம், சுலபம் இல்ல. இது இல்லாதவர்களுக்கு அது சுலபமே. அம்பாளை அடைவதுன்றது நடக்காது. இது எப்படி சொல்றீங்க? அதனாலதான் ததஹாஹி தஸ்மாத் காரணாஹி இண்டீட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் கேட்டே சதமக முகாக, சதமகன் அப்படின்னா யாகங்கள் பண்ணா அவனுக்கு மக்கி அப்படின்னு பேரு. இப்படி 100 யாகங்கள் பண்ணாதான் இந்திரனுடைய பதவி கிடைக்கும். அதனால 100 யாகங்கள் யார் பண்றானோ அவளுக்குலாம் இந்திர பதவி. அதனால இந்திரனுக்கு என்ன பேருன்னா சதமகா அப்படின்னு பேரு. சதமகன் அப்படின்னா 100 யாகங்கள், சௌத்த யாகங்கள் பண்ணினவருக்கு சதமகன் இந்திரன். இப்படி முகாஹா பிரமுகாஹா, இந்திரன்னா இந்திரன் இப்படி வந்தார், இதே மாதிரிதான் வருணர் வந்தார், இதே மாதிரிதான் அக்னி வந்தார், இதே மாதிரிதான் அஸ்வினி தேவர்கள், இப்படி எல்லா ருத்ரர்கள், ஆதித்யர்கள், இந்த தேவர்கள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் இப்படிதான் யமன்ல இருந்து எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள். அப்படி சதமுக முகாக பிரமுகாக, சதமுகன் முதலிய பிரமுகர்கள், நம்ம சொல்றோம் இல்லையா அரசியல் பிரமுகர்கள் வந்தார்கள் அப்படின்னா சதமுகம் முதலிய பிரமுகர்கள் அப்படின்னாக்க என்னத்தான் அக்னி வருணன் வாயு இந்திரன் இவர்கள் எல்லாம் எடுத்துக்கணும். இவர்கள் எல்லாம் அமராகா, இவர்கள் எல்லாம் தேவர்கள், மரணம் இல்லாதவர்கள், அமராகா மரணமற்ற தேவர்கள் இல்லையா? இப்படி இந்திரன் முதலிய அமரர்கள் அதெல்லாம் அப்படின்னு கருதிதான் உங்களுடைய வாயில உபாந்தகா அப்படி காத்துட்டு நின்று இருக்காங்க. வாயில உள்ள அந்த வாக்தேவிகள்லாம் வாங்க வாங்க நீங்க பண்ணத்துக்கு இருந்தாங்க அனிமா மகிமா லெகிமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. உள்ள போனோம்னா இன்னும் அந்த இந்திரன்ற அந்த போதாலாம் இங்க நடக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட் ஈகோவை சரண்டர் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். நீங்க எந்த சரண்டர் நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் தேவன், நான் மனுஷன், நான் பிராமண, இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உள்ள என்ட்ரி கிடையாது சுவாமி. நீங்க இவ்வளவு நாள் பண்ண பூஜைக்கு உண்டான பலன்கள்லாம் எடுத்துங்க, உங்களுக்கு சக்திகள்லாம் தரேன், நல்லா சௌக்கியமா இருங்க, போங்க, வீடு குடும்பத்தோட இருங்க, எல்லாம் அனிமா தைமா இப்படி எல்லாம் சக்தி தரேன், நல்லா அந்த காரணம் வரட்டும், அப்புறம் அம்பாள் கிட்ட போலாம், நீங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாசல்லயே இந்த பூஜை பண்ணும்போது நம்ம வெளியில இருக்கிறதுல அந்த சதுரஸ்தம் இருக்க அதுல இருக்க முதல் லைன்லயே இதுக்கு அடுத்த லைன்ல அந்த முத்ரா சக்திகள்லாம் இருக்கு. அதுக்கு உள்ள பிராமி மாகேஸ்வரி அந்த சக்தி, அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதுல முதல் கோடுல இந்த சக்திகள்லாம் இருக்கு. அத பார்க்க வேண்டியது ஸ்ரீநகரத்துல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள முத்ரா சக்திகள்லாம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்க இந்த திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பேரு. அந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்துல இந்த 3 கோடு இருக்கு. அந்த 3 கோடுல அனிமாதி சக்தி, அதுக்குள்ள முத்ரா சக்திகள் இருக்கு. அதுக்குள்ள 3ஆவதா இருக்கு பாருங்க, அது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது இது அனிமா. இதை தாண்டி அவளை கன்வின்ஸ் பண்ணி அதை தாண்டி இவ்வளவு போன சீதியா பூஜை பண்றேன்னு ஜாலியா எல்லாரும் பண்றாங்க. அது என்ன சாதாரணமான என்ன, இப்படி எல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கணும். முதல்லயே பூர்வமாக இந்த அனிமாதிகளை கவனிக்கணும். பூ போடும் போதே நமக்கு வா கவனிக்காம என்ன உள்ள அம்பால காமிச்சு கொடுத்தது இந்த ஜென்மால அப்படின்னு பயத்தோட பண்ணணும். அடுத்தது முத்ரா சக்திகளை பண்ணணும். அதுக்கப்புறம் பிராமி சாமுண்டி மாகேஸ்வரி அவெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க உள்ள போகணும் இல்லையா?
எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த முதல்ல இருக்கக்கூடியவா இவாளை தாண்டணும். இவாளை தாண்டி உள்ள போனீங்கன்னாக்க இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்க மகிமா சித்தி, அது மாகேந்திரி, கௌமாரி, சாமுண்டான்ற சக்தி. அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா ஒரு 8 தளங்கள் இருக்கு. சர்வசம்சோமன சக்ரம் அப்படின்னு பேரு. அங்க பாருங்க, அனங்க ரேகா தேவி, அனங்க மேகலா தேவி, அனங்க வேகினி தேவி, அனங்க அங்குஷா தேவி, அனங்க மதனாசுரா தேவி, அனங்க மாலினி தேவி, இப்படி அனங்க மதனா தேவி, இப்படி 8. இவாளையும் தாண்டணும் நீங்க. இவாளை தாண்டி நீங்க போனீங்கன்னா சர்வ சௌபாகிய சட்டத்துக்கு போனீங்கன்னா, அங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, சர்வ சங்கோபினி, சர்வ வித்ராவினி, சர்வ ஆகர்ஷினி, சர்வ ஆஸ்லாதினி, சர்வ சம்மோகினி, சர்வ ஸ்தம்பினி, சர்வ ஜிரும்பினி, இப்படி அநேக சர்வ ரஞ்சனி, சர்வோன் மாதினி, சர்வார்த்த சாதினி, சர்வ சம்பத்தி பூமி, சர்வ மந்திரமயி, சர்வ துந்த க்ஷயங்கரி, இப்படி இவாளை தாண்டணும். இவாளை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னாக்க அதுல அங்க பண்ண சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியகர்ஷினி, இப்படி தேவர்கள் போனோம். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா சர்வஜா தேவி, சர்வசக்தி தேவி அப்படின்னு அவா இருக்கா உங்களுக்குள்ள. அதுக்கும் உள்ள போனீங்கன்னாக்க அருணா மறுநாள் வாக்தேவிகள் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவாளையும் உள்ள போனா அந்த பகமாலினி இல்லையா, சக்திகள்லாம் இருக்கு. அந்த சக்திகள்லாம் காமேஸ்வரி, பகமாலினி அப்படின்ற சக்திகள் இருக்கு. இந்த சக்திகள்லாம் தாண்டி இல்லையா, பானசக்தி, தனுஷ் சக்தி, அங்குஷ சக்தி அப்படின்லாம் இருக்கு. இந்த சக்தியையும் தேண்டி உள்ள போனீங்கன்னா சர்வானந்தமய சக்கரத்துல அந்த பிந்துல பரபிரம்மஸ்வரூபிணியாக பஞ்சதசி தேவியானவர் உட்கார்ந்திருக்கார். அல்லது பரபிரம்ம துரியாம்பா தேவியாக சோழசி தேவியை அங்க உட்கார்ந்திருக்கார். இல்லையா, லலிதா மகாதத்வ சுந்தரி அவளே லலிதா. இன்னும் கொஞ்சம் போனாக்க லலிதா மகாதத்வ சுந்தரி பராபச்சாரிகாவாக சோழசியாக இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை இல்லையா, இது ரொம்ப இல்லையா, இப்படி முதலாவரணத்திலேயே இவ்வளவு பேசுங்க. இந்த லெவல்ல தான் இந்திரங்களே இருக்கிறார்கள். இத பாத்துக்கணும். தேவாளுக்கே இப்படின்னா மனுஷாளுக்கு அப்படின்றதை சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. புராராதேஹே அப்படின்னா புராந்தகஸ்ய பரமேஸ்வரஸ்ய இத்யதா. அந்தப்புறம் அப்படின்னா என்ன, பட்ட மகிழ்ச்சி யுவதியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறவளே, அந்தப்புறமசி, அந்த பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அம்பாளே, அப்படி உங்ககிட்ட அதுக்கு என்ன பண்ண சரணயோகோ, அந்த காரணத்தினாலதான் தவ சரணயோகோ, உங்களுடைய சரணங்கள்ல சபர்யா மரியாதா. சபர்யா மரியாதா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், பூஜா பிரகாரம் இல்லையா, அதுக்கு தகுதி. அந்த மரியாதா அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதியை பெற்றுக்கொண்டுதானே நான் போக முடியும் இல்லையா. அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. மரியாதான 2 அர்த்தம் இருக்கு. தமிழ்ல மரியாதைன்னாக்க அந்த தகுதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு எல்லை. அந்த எல்லைன்னா என்ன, அதை அறிய வேண்டிய அந்த எல்லை, தகுதியை அடைய வேண்டிய எல்லை, அந்த அர்த்தத்திலையும் வரலாம். இப்படி சபர்யா மரியாதா இதை பண்ண வேண்டியிருக்கு. அது யாருக்கு சாத்தியம் அப்படின்னாக்க மன உறுதி இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தியம். தரல கரணானாம் சஞ்சித சித்தங்கள் உண்டமா, அந்த கரணங்கள்லாம் கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு சார். அப்படி இருந்ததே ஆனால் அவனுக்கு இன்னும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்லாம் இன்னும் முழுக்க போல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சஞ்சல சித்தானாம் அசுலபா, அந்த அம்பாளை அடையிறது கஷ்டமும் அவளாலாம் முடியாது. அது துர்லபா அப்படின்னு அர்த்தம். அசுலபா, சுலபம் இல்லப்பா. அது யாரு மன உறுதியோடு இருக்கிறது தான். அதஹா நிச்சலிச்ச சித்தையேவ நியாயத்தே அப்படின்றதான அந்நியி. ஆகையினால என்ன தெரியுது, நிஷ்டலமான ஒரு சித்தம் இருக்கிறவளாலதான் அந்த அம்பாள் கிட்ட போய் அம்பாளை உபாசிக்கக்கூடியதான ஒரு தைரியமானது ஏற்படுகிறது. இது எப்படி தெரியுதுன்னு, சதமுக பிரமுகா. அதனாலதான் சதமுக முகாக, சதமுக பிரமுகாக, இந்திராதி பிரமுகாக இல்லையா, சுரகனாக, தேவர்கள்லாம் அதுலாம் சித்தி அசதிருஷ்யமான அம்பாளுக்கு, அவளுக்கே ரொம்ப பவர் இருக்கு. அந்த வாசல்ல இருக்க முதல் ஆவரணத்துல இருக்கிற பவரே அம்பா, அது அமோகமான பவர். அனிமா மகிமா முதலிய சித்திகளை கொடுக்கக்கூடிய அதுசேஷி சம்சித்தி, இந்த சித்தியை கொடுக்கக்கூடியதான பலம் இருக்கு. அதுக்காக தான்
தவ துவார உபாந்த ஸ்திதி துவார சமீபே ஸ்திதா இன்னும் அவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் அங்கதான். அனிமாத்யாபிஹி அமராகானி இப்படித்தான் அமரர்களுக்கெல்லாம் அந்த சக்தி வந்தது. அனிமாதிபிஹி அமராகா நீத்த அனிமாமுதிரி தேவிகள் எல்லாம் அந்த சாம்சித்தி பேரெல்லாம் இப்படித்தான் அவர்கள் பெற்றார்கள் அப்படின்னு. அப்புராராதேர் அந்த புனமசி ததஸ்வச்சரணையோ தபர்யா மர்யாதா தரலகரணானாம் அசுலபா ததாஹ்யேதே நீதாஹ சதமகமுகாஹ சித்திமதுலாம் தவத்வாரோபாந்தஸ்திதிபிஹி அனிமாத்யாபிஹி அமராஹ. அதெல்லாம் சித்தி நினைத்த சித்திகளை எல்லாம் அவர்கள் அனிமாதி சித்திகளை எல்லாம் அடைந்தார்கள். சாதாரண அனிமாதி சித்திகளை 8ன்னு சொல்றது உண்டு. ஸ்ரீவித்யா சம்பத்தால 10 வச்சுருக்கா எல்லாம் ஒண்ணுதான். அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். அனிமாதி சித்திகள் அஷ்டமகா சித்திகள் தான் அனிமாதி சித்திகள். இதை அடைபவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு அர்த்தம். பூர்ண ஞானம் இல்ல, அது ஞாபகம் வச்சுக்கணும். சித்திகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எல்லா சித்தியும் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நானே இந்த 2வது பொருள் இல்லைன்னு நினைச்சாதான் அம்பாளை அடைய முடியும் அப்படின்றதையும் இதுல நோட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு.